வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். பொதுவாக ஒரு வீட்டில் பிளம்பிங் ஊடாக அல்லது எலக்ட்ரிக்கல் வயரிங் ஊடாக வரக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். 25 வருட கால அனுபவம் உள்ள சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். சாந்தா எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் சர்வீசஸ் நிறுவனத்தின் ஊடாக பலவர்களுக்கு இந்த சேவையை வழங்கி கொண்டிருப்பவர் ஒருவர். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் டிவிஐ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கின்றோம். சரி, நாங்கள் இப்பொழுது எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் எடுத்துக்கொண்டால் வீடுகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்த வண்ணம் இருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவோம். எலக்ட்ரிக்கல் என்று தொடங்கினால் ஒரு எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனைகளை ஒரு வீட்டுக்காரர் எதிர்நோக்கக்கூடும்? குறிப்பாக சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல் என்று சொல்லும் பொழுது எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக ஓவர்லோட், அது அவர்கள் மின்சாரத்துக்கு தேவையான அளவை விட கூட பாவிக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்தாலும் அவர்கள் அதை கணக்கிட்டு அதை கணிப்பீடு செய்யாமல் பாவிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் பழைய எலக்ட்ரிக்கல் பேனல் பாக்ஸிலே அதாவது ஃபியூஸ் சிஸ்டம்னு சொல்லப்படுகின்ற எலக்ட்ரிக்கல் பேனல் பாக்ஸ் 15 ஆம்ஸ் அல்லது 20 ஆம்ஸ் தான் பாவிக்கக்கூடும். ஆனால் அவர்கள் அதை மீறி சில வேளைகளில் கூட அதை பாவிக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த பழைய சிஸ்டங்களுக்கு அந்த தடை குறைந்தளவு தான் இருக்கின்றது. புதிய சிஸ்டங்கள் இப்போ கட்டப்படுகின்ற வீடுகளும் சரி அல்லது அப்டேட் பண்ணப்பட்ட வீடுகளும் சரி அந்த பிரேக்கர் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற பிரேக்கர் சிஸ்டம் இருப்பதால் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 15 ஆம்ஸ் என்று சொன்னால் ஒரு 1500 அல்லது 1600 பேட்ஸை நீங்கள் பாவிக்கும் பொழுது அதுக்கு உடனடியாக ட்ரிப் போகின்றது. அது வீட்டுக்காரர்கள் ஆகிய எல்லோருமே தாங்களாகவே அதை திரும்பி போய் அந்த ட்ரிப்பை போட்டு விடலாம். போடும்பொழுது அவருக்கு தெரியும், ஓகே நாங்கள் அது லிமிட்டை தாண்டி விட்டோம் என்று சொல்லி. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனால் இப்போ ரைஸ் குக்கர் 1500 பேட்ஸில் ஒரு ரைஸ் குக்கர் இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் மின்சார கேட்டில் போடும்பொழுது அது 800 பேட்ஸாக இருக்கிறது. இப்போ கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பேட்ஸுகள் போகும்பொழுது அந்த 15 ஆம் தாங்க முடியாவிட்டால் அது உடனடியாக ட்ரிப் போயிடும். அதே நேரத்தில் இந்த பழைய உருட்டுகின்ற அந்த ஃபியூஸ் கட்டைகளாக இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், 15 ஆம் போய்விடும் சொன்னவுடன் டக்குன்னு 20 வாங்கி அதுக்கு கொழிவிடுவார்கள். 20 வாங்கி கொழிவினால் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த வயர்கள் அந்த 15க்கு தான் அந்த வயர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. 15க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வயர்கள் அதுக்குள் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ 20 போடும்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் அது அந்த தடைகள் அகற்றப்பட்டு அப்புறம் வயரில் உள்ள இடையில் வயர் அறந்தோ அல்லது நெருப்பெறிஞ்சோ ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையை உண்டாக்குறது. ஸோ அதுகள் ஒரு முக்கிய காரணம், வீடுகளில் நடக்கின்ற ஒரு முக்கிய காரணத்தில் அது ஒரு மெயின் காரணம். இந்த எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் கிரவுண்டிங் என்பது முக்கியமான பிரச்சனை. ஆகவே அந்த அவுட்லெட்ஸை பார்த்தவுடன் ஒரு சாதாரண மக்கள் எவ்வாறு அதை கண்டுபிடிக்கலாம், இதில் கிரவுண்டிங் இருக்கின்றதா இல்லையா என்று? ஆரம்பத்தில் அப்படி ஒரு நிலைமை இல்லைன்னு சொன்னாலும் இப்பொழுது மார்க்கெட்டில் வந்துவிட்டது. ஒரு கிரவுண்டை செக் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் மாய் ஒன்று வந்துவிட்டது. அதை ஒவ்வொரு வீட்டுக்காரும் அதை வாங்கி வைத்திருக்க வேண்டும். அது குறிப்பாக சொல்லப்போனால் $20-25 வாங்க முடியும். அதிலே ஒரு அவர்கள் அந்த ரிசெப்டிக்கல் அதை ப்ளக் பண்ணின உடனே அதில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதில் முதல் ஒரு 3 லைட் எரிஞ்சால் உங்களுக்கு கிரவுண்ட் இருக்குன்ற அர்த்தம், 2 லைட் எரிஞ்சால் உங்களுக்கு கிரவுண்ட் இல்லைன்ற அர்த்தம், 1 லைட் எரிஞ்சால் கிரவுண்ட் பேக்கப்பில் போகின்ற அர்த்தம். அப்போ உடனே அவர்கள் அதை நிறுத்தி கொள்ளலாம். அவர்கள் அதை வாங்கி வச்சு ஒவ்வொரு மாதமும் அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்கா அந்த ஒவ்வொரு ரிசெப்டிக்கலுக்கும் அதை போட்டு அது சும்மா ஒரு ப்ளக் மாதிரி தான், அதை போடுறதும் கலட்டுறதும் தான், போட்டு அதில் அது டெஸ்டிங் தான், அதை போட்டு அதை பார்த்துக்கொள்ளலாம். அப்படி சிலதில் கிரவுண்டிங் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அதை செய்கிறதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அந்த கிரவுண்டிங்கை சரி பண்ணி அதுக்குள்ள அந்த ரிசெப்டிக்கல் சரியில்லைன்னு சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளலாம். பழைய வீடுகளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 30-35 வருட வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு எல்லாம் சில வீடுகளுக்கு கிரவுண்டிங் இல்லை. அதாவது அந்த வயர் கிரவுண்டிங் சில வயர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அந்த கிரவுண்டிங் பிளக் இல்லாமல் இருந்திருக்கும். அதுகளுக்கு இப்பொழுது புதிய சட்டத்தின்படி அந்த கிரவுண்டிங் பிளக் கட்டாயம் போட வேண்டும். அது தேவையான இடங்களுக்கு GFI பிளக் என்று சொல்லி கூட அதுகள் போட வேண்டும். இப்பொழுது வாஷ்ரூம் என்று சொல்லி சொன்னால் அல்லது கிச்சன் கவுண்டருக்கு மேலே தண்ணி படக்கூடிய இடங்களுக்கு அது கட்டாயம் போட வேணும். அதில் வெரி முக்கியமான விடயங்கள் அதை வீட்டுக்காரரே டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணும். பொதுவாக ஒருவர் ஒரு வீட்டை வாங்கும் பொழுது புது வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பழைய வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஹோம் இன்ஸ்பெக்டரை கூப்பிடுவீர்கள். அவர்கள் அநேகமான நேரத்தில் இப்படியான விடயங்களை ஹோம் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும் ஒரு பகுதி என்று கூறிக்கொள்ளலாம். ஆனால் நாளடைவில் இதில் பழுது வரக்கூடிய சான்சஸ் இருக்கின்றதா? நாளடைவில் இப்போ நீங்கள் வீடு வாங்கும் பொழுது ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்திருப்பார்னு சொல்லி சொன்னால் அது கிட்டத்தட்ட 90 விதமான பிரச்சனைகளை அவர் கண்டறிந்து விட்டார் என்று அர்த்தம் என்று சொல்லிக்கொள்ளலாம். சில வேளை அவரையும் மீறி சில 1-2 தப்பி இருக்கிறதுக்கு சான்ஸ்கள் இருக்கின்றது. என்று சொன்னால் அவர்
2-3 மணித்தியாலம் அல்லது 4 மணித்தியாலம் தான் அந்த ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்வார்கள். சிலவர்கள் அதுகளுக்கு வந்து சில எல்லா ரிசப்டிகளையும் அவர் செக் பண்ண டைம் எடுக்கும். சிலவர்கள் அவர் செக் பண்ண விட்டு தவறு இருந்தால் கூட வீட்டுக்காரரும் அதை செக் பண்ணி கொள்ள முடியும். அதே நேரத்தில் அப்படி ஒருக்கா இன்ஸ்பெக்ஷனில் கிரவுண்டிங்லாம் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் சரியான குறைவு. சரி, இப்பொழுது எலக்ட்ரிக்கல் வயரிங்கை பற்றி பேசியிருந்தோம். அதே போன்று பிளம்பிங்கில் வரக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்ன? ஒரு வாட்டர் லைன்லையோ அல்லது நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணும் பொழுது அதில் தண்ணி வீட்டுக்கு வருவதோண்டு போவதோண்டு ஒவ்வொன்றா பிரித்து கூறுவீர்கள் என்றால் பொதுவாக வரக்கூடிய இஷ்யூஸ் என்னவாக இருக்கு? எலக்ட்ரிக்கல் சொல்லும்போது ஒரு தடவை நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணினால் அது உங்களோட பிரச்சனை முடிந்து விடும். பெரும்பாலும் அது வந்து அடிக்கடி அந்த பிரச்சனை வர்றதில்லை. ஆனால் பிளம்பிங் என்று சொல்லும்பொழுது ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து கொண்டே இருக்கும். என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இப்போது எலக்ட்ரிக்கல் என்று சொல்லும்போது அவர்கள் லைட்டை போடுவார்கள், லைட்டை நிப்பாட்டுவார்கள், அத்துடன் அவர்கள் பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் பிளம்பிங் என்று சொல்லும்பொழுது இப்பொழுது கிச்சன் என்று சொல்லி சொன்னால் அல்லது வாஷ்ரூம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தண்ணியை வந்து அடிக்கடி பாவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறபடியால் அவர்கள் அதை பாவிப்பதால் அடிக்கடி அந்த பிரச்சனைகள் வர்றது கூடவாக இருக்கும். இப்பொழுது ஒரு ஃபோசெட்டை எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால் சொல்லுவார்கள் லைஃப் டைம் வாரண்டி என்று சொல்லுவார்கள். பிறகு நீங்கள் அதை வந்து வாழ்ந்து பூட்டினால் அது வந்து கிட்டத்தட்ட அவர்கள் கணக்கு வச்சிருப்பது வந்து அவர்கள் வந்து கனடியன் ஒரு சராசரி மனிதன் இத்தனை நாளைக்கு அந்த ஃபோசெட்டை திறப்பார் என்று தான் கணக்கு நிற்பார்கள். இப்பொழுது ஒரு வெள்ளை இனத்தவரை இல்லை இன்னொரு இனத்தவரை சேர்ந்தார் இருந்தால் அவர் வந்து ஒரு நாளைக்கு 2, 3, 4, 5 தரம் தான் ஒரு கிச்சன் பைப்பை திறப்பார். இப்படியே வேலைக்கு போனால் அப்புறம் இதை தான் பெறுவார். ஆனால் நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியை பொறுத்தளவு நாங்கள் ஒரு நாளைக்கு அதுவே தொழிலாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்கள் அதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அதுண்ட வந்து அந்த லாங் டைம் வந்து குறைஞ்சு கொண்டு போயிடும். அப்போ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஃபோசெட்டை வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஹேண்டில் மேலே தட்டி திறக்க அந்த உள்ளுக்குள்ள அந்த கிளச் என்று சொல்லப்படுகிற அந்த வட்டமான பொருள் வந்து தேஞ்சு கொண்டு போய்விடும் என்ற பிளாஸ்டிக் பொருள். அப்போ அது வந்து சில வேளையில் அவர்கள் 5 வருடம் பாவிப்பது வந்து நாங்கள் 2 வருடம் தான் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது வந்து என்ன செய்ய வேண்டும் சொன்னால் வடிவாக அதை நாங்கள் அமர்த்தி பூட்டாவிட்டால் தண்ணி வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்போ அடிக்கடி அந்த தண்ணி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் நிமித்தாவிட்டால் எங்களுக்கு 2 பிரச்சனை வந்துவிடும். ஒன்று வந்து தண்ணி பில்லு ஏறிவிடும், அடுத்தது வந்து கொட் வாட்டராக இருந்தால் கேஸ் பில்லு ஏறிவிடும், எலக்ட்ரிசிட்டி பில்லாக இருந்தால் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறிவிடும். அப்படி பிறகு தண்ணி இங்கே 2 விதமாக கணக்கிருக்கிறார்கள். தண்ணி வருவதற்கு கொண்டு தண்ணி போவதற்கு கொண்டு சார்ஜ். அப்போ 2 விதமாக கணக்கெடுக்கிறார்கள். அப்போ எல்லாத்தையும் வந்து எல்லா செலவும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ தண்ணி வந்து எங்கேயாவது ட்ரிப் பண்ணுது இல்லைன்னா தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குன்னு சொன்னால் முதல் வேலை அதை நிப்பாட்ட வேணும். அது வந்து பெரும்பாலும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியின் படி அது வந்து வீட்டுக்காரரே அதை செய்யக்கூடிய வசதிகள் கணக்கு இருக்கிறது. இதற்காக ஒரு பிளம்பரை கூப்பிட வேண்டிய அவசரம் இல்லை. ஸோ அதை பற்றி நாங்கள் விரிவாக அதை பற்றி ஆராய்வது நல்லதுன்னு நினைக்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் எடுத்ததுக்கெல்லாம் டக்குன்னு கூப்பிடணும்னு சொன்னால் அது வந்து அவர்களுக்கு பத்தாம் விட்டுரும். சில விஷயங்களை அவர்களாக செய்து அந்த போட்டை பில்லை செய்வதற்கு வழிபாக்கப்படும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்களுக்கே ஒரு பொதறிவு இருந்துச்சென்றால் எதன் காரணமாக வருகின்றதுன்னு அவர்களே பல சந்தர்ப்பங்களில் நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் ஒரு வாட்டர் லைன் பாவிக்கும் அப்ளையன்சஸ் எடுத்துக்கொண்டால் மெயினாக டிஷ் வாஷர் உண்டு, வாஷர் உண்டு, அல்லது ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு வாட்டர் லைன் உள்ள ஃப்ரிட்ஜாக இருந்தால் இப்படியான அப்ளையன்சஸுக்கு ஒரு நாளடைவில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றதா அல்லது நீங்கள் வாங்கி போட்டு விட்டால் சரியா? இல்லை, இப்போ அதாவது வந்து அப்ளையன்ஸ் இப்போ வருகின்ற தொழில்நுட்பத்தின்படி வருகின்ற அப்ளையன்சஸ் வாஷர் ட்ரையர் டிஷ் வாஷர் எல்லாம் வந்து நியூ டெக்னாலஜி எலக்ட்ரானிக் சிஸ்டத்தெல்லாம் வருகின்றது. அது ஏற்கனவே போட்டர் சேவையெல்லாம் வருகின்றது. அப்போ அதையும் மீறி நாங்கள் போட்டர் செய்ய வேணும், எலக்ட்ரிசிட்டி பில்லை போட்டர் பில்லை நாங்கள் சேமிக்க வேணும்னு சொன்னால் சில வழிமுறைகள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு சராசரி ஒரு கனடியன் குடும்பத்தை நாங்கள் அவரேஜாக எடுப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 280 கேலன் போட்டரை பாவிக்கின்றார்கள். அதாவது எப்படி அவர்கள் பாவிக்கிறார்கள் சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு டிஷ் வாஷிங் அவர்கள் செய்வதாக இருந்தால் 15 கேலனை பாவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் வந்து குக்கிங் அந்த அப்படியான கிளீனிங் அந்த கிச்சனில் செய்வதாக இருந்தால் ஒரு 12 to 15 கேலன் போட்டரை ஒரு நாளைக்கு பாவிக்கின்றார்கள். அதே மாதிரி லோன்ட்ரி போடுவதாக இருந்தால் ஒரு தரம் அவர்கள் லோன்ட்ரியை போடும்பொழுது 35 to 40 கேலன் தண்ணீரை அவர்கள் பாவிக்கின்றார்கள். அது கோல்ட் வாட்டராக இருக்கலாம், ஹாட் வாட்டராக இருக்கலாம். 35 to 40 கேலன் பாவிக்கின்றார்கள். அதே மாதிரி பாத்ரூம் சிங்கில் வந்து ஒரு 8 கேலனை பாவிக்கிறார்கள். அதாவது கழுவும் பொழுது 8 கேலனை பாவிக்கின்றார்கள். அதுவே நீங்கள் பாருங்கள், டொய்லெட்டை அவர்கள் பாவிப்பதாக இருந்தால் 125 கேலன் பாவிக்கின்றார்கள் பெட்டி. அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து 4 டாய்லெட் அல்ல 3 டாய்லெட் இருக்குமா இருந்தால் ஒரு தடவை நீங்கள் ஒரு டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணி செய்வீங்களாக இருந்தால் 8 லிட்டர் தண்ணி போகின்றது. அப்போ ஒரு நாளைக்கு அவர்கள் வந்து டாய்லெட்டில் மட்டும் 125 கேலன் பாவிக்கிறார்கள். வீட்டில் கூட தண்ணி வேஸ்ட் பண்ணுற இடம் வந்து அந்த டாய்லெட் தான். அதே மாதிரி லோன்ட்ரி சிங்கில் வந்து ஒரு 5 கேலனை பாவிக்கின்றார்கள். அப்போ மற்றது ஷவர் எடுக்கும்பொழுது கிட்டத்தட்ட 80 to 90 கேலனை பாவிக்கின்றார்கள். இது ஒரு கனடிய சராசரி ஒரு கணிப்பு தான் இந்த கணிப்பு. அதுபோது இப்போ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எடுப்பதாக இருந்தால்
சொன்னால் கூட ஆக்கள் இருப்போம், வயது கூடியவர்கள் இருப்பார்கள், தொடர்ந்து பாவித்து கொண்டிருப்பார்கள். அப்போ இதெல்லாம் வந்து அதில் கணக்கில் இல்லாமலே ஒரு சராசரி 280 320 கேலன் வந்து ஒரு கனடியன் பாவிக்கின்றார். பாவிக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட 4000 கேலனை வந்து ஒரு வருஷம் பாவிச்சு கொள்கிறார். ஸோ அப்போ வந்து அதில் தான் அந்த வாட்டர் பில் வந்து அதில் தான் போய்கொண்டிருக்கிறது. அதை சேவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு லோன் டெப்னு சொல்லி சொன்னால் அடிக்கடி வந்து அந்த லோன்றியை வந்து சில பேர் வந்து இப்போ புது மிஷின் சொல்லி சொன்னால் அதில் 3-4 செட்டிங் இருக்கிறது. அவர்கள் வந்து கொஞ்சம் ஒடுப்பை போட்டாலும் ஃபுல் லோட் தண்ணி தான் விடுவார்கள், கொஞ்சம் கூடிய ஒடுப்பை போட்டாலும் ஃபுல் லோட் தண்ணி தான் விடுவார்கள். அப்போ கலன் வந்து கிட்டத்தட்ட 20 கலனுக்கு பதிலாக 40 கலன் தண்ணி அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. அதே மாதிரி அந்த தேவை இல்லாமல் இப்போ டொய்லெட்டை வந்து இப்போ புது சிஸ்டங்களின்படி அது வந்து டபுள் ஃப்ளாஷ் எல்லாம் வந்து விட்டது. அதாவது வந்து ஒரு ஃப்ளாஷ் பண்ணினா தனியாக லிக்விட் மட்டும் போகும், மற்றது சால்ட் பேஸ் போகும். அப்போ அதெல்லாம் வந்து லிக்விட்டை மட்டும் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணால் 2 லிட்டர் தண்ணி தான் போகுன்றது. அது மற்றதை ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா 8 லிட்டர் தண்ணி போகிறது. அப்படி கணக்கு டெக்னாலஜி அந்த புது இதெல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்துறது காரணமே வந்து அதாவது வந்து இவ்வளவு போட்டரை நீங்கள் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு சேவ் பண்ணக்கூடிய அளவு தான் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்து திரும்ப நாங்கள் இப்போ பழசில் வச்சு கொண்டு இருக்கிறதால நாங்கள் புதுசாக மாற்றினா தான் அது காசு செலவாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஒரு வருஷ கணக்கில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு சேமிப்பீர்கள். இப்போ ஷவரை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பழைய ஷவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய அந்த 2 ஹேண்டில் ஹாட் அண்ட் கோல், நடுவில் ஒரு ஹேண்டில், 3 ஹேண்டில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஷவர் எடுக்கும்பொழுது குளிக்க போகும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள், போன உடனே தண்ணியை ஒரு பக்கத்தை தண்ணியை ஓப்பன் பண்ணுவீர்கள். ஓப்பன் பண்ணி விட்டு அப்புறம் திரும்ப இது கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அடுத்த ஓப்பன் பண்ணுறீங்க. அப்புறம் 2ஐயும் நீங்கள் மாறி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக செய்கிறீர்கள். செய்யும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 25-30 லிட்டர் தண்ணி நீங்கள் தொடங்க முதலே போய்விட்டது. அதே பிறகு தான் நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தி கொண்டு குளிக்க தொடங்குகிறீர்கள். ஆனால் புதிய சிஸ்டத்தின்படி இந்த மோயின் ஃபோசட், டெல்டா, வோல்டெக் என்ற அந்த புது சிஸ்டத்தின்படி சிங்கிள் கார்ட்ரேஜ் சிங்கிளாக தான் இருக்கும். அப்படியே வந்து ஒரு ஹேண்டிலே எல்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு டேர்னிலேயே நீங்கள் தண்ணியை திறந்து பூட்டலாம். அது வந்து அப்படியே திறந்து நீங்கள் திறக்கும் பொழுது உங்களுக்கு குளிர் தண்ணியிலிருந்து ஆரம்பித்து பிறகு வந்து சுடு தண்ணியில் வந்து பிறகு இடையில வேண்டாம் போம் வாட்டர் விட்டிங்கன்னா அப்படியே பொசிஷனில் நிற்கும். அது வந்து நிறைய வாட்டரை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னும் ஒன்று, இப்போ நீங்கள் ஷவர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தர் வந்து உங்கள் டாய்லெட்டை வந்து ஃப்ளாஷ் பண்ணுவதாக இருந்தால் உங்களுக்கு வந்து பழசன்னு சொன்னால் டக்கண்டு உங்களுக்கு எல்லா குளிர் தண்ணியும் அங்கே போய்விடும். உங்களுக்கு சுடு தண்ணி மட்டும் தான் இங்கே வரும். உங்களுக்கு சூடு வந்தோடனே நீங்கள் டக்கண்டு விரும்பி விடுவீர்கள், இல்லை டக்கண்டு அதை கை வைப்பீங்க. ஆனால் அந்த புது சிஸ்டங்கள் வந்து அது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். அதாவது அங்கே நீங்கள் என்னதான் தண்ணியை பாவிச்சாலும் இங்கே வந்து அந்த தண்ணியின் நிலைமை வந்து அப்படியே இருக்கும். அது வந்து அது ரெண்டாவது நல்ல ஒரு சிஸ்டம். ஆனால் புதிய வீடுகள் எல்லாத்துக்கும் வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கட்டாயம் அதுதான் போடணும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் என்ற சிறிய பிள்ளைகள் இருக்கிற வழியாக போட வேணும்னு சொல்லி வந்திருக்கிறது. அப்படி சில விஷயங்கள் நாங்கள் மாற்ற வேணும். மாற்றி கொண்டு வந்தோம்னா நாங்கள் நிச்சயமாக சேவ் பண்ண முடியும். இப்பொழுது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் பல அப்ளையன்ஸை பார்த்தால் மேஜர் அப்ளையன்சஸ் ஏற்கனவே எனர்ஜி சேவிங் ஆத்தான் வந்திருக்கிறது. அவை அதுக்காக ஷாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை மனதில் கருத்தில் கொள்வது நல்ல விடயமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபாசெட்ஸை பற்றி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தீர்கள். பொதுவாக இந்த சிங்க் அல்லது டப்ஸில் வரக்கூடிய பிரச்சனை வாட்டர் ட்ரிப் பண்ணி கொண்டு அப்படியான பிரச்சனையை ஒருவர் ஒரு சர்வீசிங் பிளம்பர் அல்லது எலக்ட்ரிஷியனை கூப்பிடாமல் அதை எவ்வாறு ஒருவர் தங்களுடைய வீட்டில் தாங்களே அதை கவனித்துக் கொள்ள முடியும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். அதாவது வந்து இது வந்து நாங்கள் திரும்ப இது எல்லோரும் மேலேயும் பதிய வேண்டிய விடயம் வந்து தண்ணீர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ட்ரொப் வந்து மெல்லமாக விழுமென்னு சொல்லி ஒரு 100 ட்ரொப் வந்து ஒரு நிமிடத்துக்கு விழுமாக இருந்தால் 330 கலன் வந்து மந்த்துக்கு விழும் அந்த கலன். ஸோ அவ்வளவுக்கு அந்த அது சொட்டு தான் இன்னொரு சொட்டு தான் ட்ரிப் பண்ணி ஆக்கள் நினைப்பார்கள். நான் அப்படி இல்லை. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 330 கேலனை ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகிறீர்கள். அதுவே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருடத்துக்கு வந்து 4000 கேலனை நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகிறீர்கள். அதாவது வந்து இன்னும் அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இந்த பழையதலுக்கும் புதியலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளை காட்டுகின்றேன். பழைய ஃபோசட் வழியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு காற்றேஜ் தான் இருக்கின்றது. இப்படியான ஒன்று இருக்கும். அதாவது வந்து வெளியால் இது அவர்கள் கண்ணுக்கு தெரியாது. இதை மூடி முன்பக்கமாக ஒரு ஹேண்டில் இருக்கிறது. அதாவது நான் இப்போ சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இப்படியான ஒரு ஃபோசட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து அவர்கள் இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதை மாற்றி அவர்கள் டர்ன் பண்ணுவாங்க. இதை மாற்றி நீங்கள் புதுசாக வந்து இந்த சிங்கிள் ஹேண்டில்னு சொல்லி போடுவீங்களாக இருந்தால் இதில் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொல்லி சொன்னால் இதுக்கு பின்பக்கம் ஒரு மெட்டல் பீஸ் ஒன்று இதை அமர்த்தி கொண்டு இருக்கின்றது. அப்போ நாளடைவில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கொட் வாட்டர் வந்து என்ன செய்யணும்னா இந்த வாஷரை தேய்க்க பண்ணுறது. இந்த வாஷரை வந்து தேய்க்க பண்ணி உடனே அவர்கள் இந்த வாஷர் வந்து நீங்கள் ஒவ்வொரு வருடமும் மாற்ற வேணும். கட்டாயம் ஒரு வருடம் மாற்ற அப்படிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வாஷரை என்ன செய்யணும்னு சொன்னால் தேஞ்சு போய்க்கல இந்த பீஸை
பீஸை வந்து அரிக்க தொடங்கிவிடும். இந்த பீஸ் அரிச்ச உடனே இந்த பீஸ் மாற்றத்தான் வேணும். ஒவ்வொரு வருடம் இந்த பீஸ் நீங்கள் மாற்றலாம். ஆனால் இந்த வாஷர் வந்து நீங்கள் கட்டாயம் மாற்ற வேணும். ஏன்னா இந்த வாஷர் வந்து இந்த பீஸை தள்ளி கொண்டு நின்றால் தான் இந்த மெட்டலில் வந்து தண்ணியை லீக் பண்ண விடாது. இது எப்போ இதில் வந்து கேப் வருதோ அப்போவே வந்து போட்டு ட்ரிப் பண்ண தொடங்கிவிடும். அதுதான் அந்த முக்கியமான பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கும் வந்து இந்த பீஸ் வந்து இது வந்து மார்க்கெட்டில் இலகுவாக வாங்க கூடிய ஒரு பார்ட். ஸோ இது அவர்கள் இப்படியாக வாங்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதில் ஒரு நட்டு இருக்கின்றது. இதை கலட்டி இந்த வாஷரை மட்டும் அவர்கள் மாற்றலாம். ஆனால் இந்த பீஸ் வந்து அவர்கள் கட்டாயம் ஒவ்வொரு 3 வருடம் அல்ல 5 வருடத்துக்கு ஒருக்கா இது வந்து கட்டாயம் மாற்றலாம். அவர்கள் இதெல்லாம் மாற்றி இதை மாற்றாம விட்டார்கள்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் வந்துவிடும். கேப் வந்து விட்டோம்னு சொன்னால் நீங்கள் புதிதாக எதை போட்டாலும் அது வந்து பூட்டுப்படாது. அப்போ இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரரும் வந்து தாங்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பெரிய கஷ்டம் இல்லை. அது வந்து முதல் ஸ்க்ரூவை கழட்டினா ஹேண்டில் வரும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நோமலாக ஒரு சாவியை போட்டு இதை கழட்டி எடுக்கலாம். இதை கழட்டி எடுத்து இந்த பீஸை இலகுவாக மாற்ற முடியும். அப்படி பிறகு அவர்கள் வந்து இதை மாற்றி இது மாற்றுறதுக்கு கூட இலகுவிலே ஒரு சாவி ஒன்று இருக்கின்றது. அதை கொடுத்து இந்த பீஸை கழட்டி இதை திரட்டிலேயான் இருக்கின்றது. கழட்டி எடுத்து மாற்றலாம். ஆனால் இது எல்லாத்தையும் மீறித்தான் இந்த புதிய சிஸ்டங்கள் வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுறன்னு சொன்னால் இந்த சிஸ்டங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கிறது. இந்த சிஸ்டங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கிறது கார்ட்ரேஜ். இதுக்கு வந்து இந்த விதமான ஆணி நட்டுகள் ஒன்றுமே இல்லை. இது வந்து இலகுவில் பலதாக மாட்டாது. மற்ற இந்த பீஸ் வந்து இது வந்து கனடாவில் வந்து லைஃப் டைம் வாரண்டி. எந்த நேரம் லீக் பண்ணினாலும் நீங்கள் இந்த பீஸை கொண்டே ஒரு மேஜர் எந்த கடையில் கொடுத்தாலும் அவர்கள் இலகுவாக உங்களுக்கு இலவசமாக தருவார்கள். இது நீங்கள் வாங்க தேவையில்லை. இது கூட நீங்கள் வந்து இந்த பேக்கேஜ் வந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களே காட்டி தருவார்கள். இது வந்து ஹேண்டில் கலட்டிட்டு இந்த பீஸை நேரடியாக இழுத்தெடுத்து புதுசொண்டு போட்டு விடாது. இதெல்லாம் வந்து இந்த நீங்கள் கூறிய இப்போ இந்த புதிய விதமான கார்ட்ரேஜுக்கு எந்த விதமான தேய்மானமும் இல்லையா? எந்த விதமான தேய்மானமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இவர்கள் இது பூட்டியும் தண்ணி ட்ரிப் பண்ணணும்னு சொன்னால் இந்த மீனிங் வந்து தண்ணியில் வந்து இப்போ சிறு துளிகள் இருக்கிறது, வேறு கல்சியங்கள். இந்த சில பேர் வந்து வேல்வை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க அதில் உள்ள அந்த இரும்பு கரல்கள் வரும். இந்த இரும்பு கரல் வந்து இதுக்குள்ள வந்து படிஞ்சு வரும். படிஞ்சு விட்டால் நீங்கள் இதை வந்து இறுக்கி க்ளோஸ் பண்ணினா பிறகு அது வந்து க்ளோஸ் பண்ணப்படாது, தண்ணி ட்ரிப் பண்ணி கொண்டு இருக்கும். அப்பொழுது நீங்கள் இதை கலட்டி ஒருக்கா வந்து தண்ணியை ஃப்ளாஷ் பண்ணி போட்டால் இது ஒருக்கா பார்த்துட்டு திருப்பி போட்டினாலே அந்த பிரச்சனை போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கடையில் கொண்டே கொடுத்தோன்னே அவர்கள் இதை இலவசமாக கொடுக்குறார்கள். இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்காரருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இதற்கெல்லாம் டக்கு எடுத்த உடனே பிளம்பரை கூப்பிட வேண்டிய அவசரம் இல்லை. ஸோ அவர்கள் ஒன்றில் இதை திருத்தலாம். இல்லைன்னு சொன்னால் இதை திருத்தும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெருந்தொகையான பணம் செலவழிக்கின்றது. ஆனால் நாளடைவில் அவர்கள் வந்து 3 மாதத்திலிருந்து 4 மாதத்தில் இந்த காசை அவர்கள் சேமித்து விடுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல், தண்ணியை அவர்கள் வேஸ்ட் பண்ண மாட்டார்கள். குளிக்கும் பொழுது இந்த பிளேயிங் இருக்காது. ஒரு இடத்தில் அவர்கள் செட் பண்ணுவார்கள், ஒரு இடத்தில் குளிப்பார்கள். இப்போ சில பேர் குளிக்கும் பொழுது அவர்கள் வந்து குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது தண்ணியை வந்து சோப் போடுவதாக இருந்தால் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். சோப் போடுவார்கள். 5 நிமிடத்துக்கு பிறகு தான் அதை குளிக்க தொடங்குவார்கள். ஆனால் இது ஒன்று சொன்னால் நீங்கள் அப்படியே உள்ளுக்கு அமர்த்தி விட்டுட்டு திரும்ப பிறகு அப்படியே இழுத்து விட்டு அவங்க அந்த அதே டெம்பரேச்சரில் இருக்கும். அப்போவே நீங்கள் கிட்டத்தட்ட 44 கலன் சேவ் பண்ணி போடுவீங்க அந்த 5 நிமிடத்துக்குள்ளே. அப்படி கணக்கு வழிகள் இருக்கின்றது. சரி, ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் சம்பந்தமான பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். 416-623-8100. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீங்கள் எதிர்கொண்ட அல்லது கேள்விப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் TVI கலையகத்துக்கு அழைப்பு விடுத்து பேசிக்கொள்ள முடியும். அவை மீண்டும் தொலைபேசி இலக்கத்தை அறிய தருகின்றேன். 416-623-8100. நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டால் மெயின் ஷட் ஆஃப்ஸ் இங்கே வந்து நாங்கள் வின்டர் சம்மர் ஆகி காலநிலையில் கூட சென்று கொண்டிருப்பதனால் குறிப்பாக வெளியில் கார்டன் ஹோஸுக்கு செல்லும் பைப் அது சம்பந்தமாக அனைவரும் தெரிந்திருக்கக்கூடும். ஆனால் அதை ஒரு ரிவ்யூ பண்ணுவது நல்லது நினைக்கிறேன். எந்த நேரத்தில் எவ்வாறாக தண்ணியை ஷட் ஆஃப் பண்ணி எவ்வாறாக திறந்து விட வேண்டும்? இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. நாங்கள் அதாவது என்னவென்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து அதாவது கார்டன் ஹோஸ் வெளியால் போகிற தண்ணிக்கும் சில வந்து முன்பக்கம் பின்பக்கம் வந்து 2 வைத்திருப்பார்கள். ஒன்று வந்து கராச்சிகள் இருக்கும், ஒன்று வந்து பின்பக்கம் இருக்கலாம். சில வீடுகளுக்கு ஒன்றே தான் இருக்கும், இல்லை சைட் டோரில் எங்கேயா இருக்கும். ஆனால் எங்கே தான் அந்த போசட் அந்த கார்டன் ஹோஸ் இருந்தாலும் உள்ளுக்குள் அதாவது வீடுகளுக்குள்ளே அதாவது பேஸ்மெண்ட் இருந்தால் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 10 அடிக்கு மேலே சீலிங்கில் ஒரு ஷட் ஆஃப் வால்வ் ஒன்று இருக்குது. அந்த வால்வை வந்து அவர்கள் எப்பொழுதுமே உதாரணத்துக்கு ஹலோவின் டைமில் அதாவது உங்களுக்கு குளிர் தொடங்க போகுதுன்னு சொன்னால் ஹலோவின் வந்தால் எங்களுக்கு தெரியும் குளிர் தொடங்க போகுதுன்னு சொல்லி தெரியும். இல்லையெல்லாம் விழுந்து கொண்ட டைம் தான் அந்த ஹலோவின் டைம். அந்த நேரத்தில் வந்து அவர்கள் அதை க்ளோஸ் பண்ண வேண்டும். அதாவது வந்து அந்த தண்ணியை நிறுத்தி விட வேண்டும் என்றால் தண்ணி வந்து வெளியால் போகக்கூடாது. அதாவது வீட்டு டெம்பரேச்சர் வந்து நாங்கள் நார்மலாக 24, 22, 23 வச்சு கொண்டு இருப்போம். ஆனால் வெளியால் வந்து மைனஸுக்கு போயிடும். அப்போ அதுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு அடிக்கு உள்ளே அந்த ஒரு வால்வ் வச்சிருக்கிறார்கள். அதை வந்து அவர்கள் க்ளோஸ் பண்ணி விட வேண்டும்.
அது வந்து எல்லோரும் அதை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அத்தியாவசியமான கடமை. சில பேர் சொல்லுவார்கள் நாங்கள் 10 வருஷம் க்ளோஸ் பண்ணலையே இந்த வருஷம் தானே வெடிச்சதுன்னு சொல்லி. அப்படி என்று இல்லை. அதாவது வந்து ஒரு 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 சாமான் வரும்பொழுது தரமாக இருக்கும். பிறகு போக போக அது நாளடைவில் அந்த தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு கொண்டு போகும். முதல் 10 வருஷம் படிக்காது, பிறகு 11வது வருஷம் படிக்க தொடங்கிடும். மற்றது படிச்சு கொண்டு சொன்னால் அது வந்து 10வது வருஷம் வந்து 10 வருஷம் சிலவையும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நிச்சயமாக அது வந்து ஒவ்வொரு தரம் க்ளோஸ் பண்ண வேண்டும். அந்த வேல்வை க்ளோஸ் பண்ணுவது மட்டுமன்று இல்லை, அதாவது வந்து க்ளோஸ் பண்ணியவுடன் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நிப்பிள் ஒன்று இருக்கின்றது. அந்த நிப்பிள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதாக அதை பிளம்பர் செய்திருப்பார். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணியவுடன் வெளியால் போய் உங்களை வெளி கார்டிங் கோசம் திறந்து விட வேண்டும். சில பேர் க்ளோஸ் பண்ணி விட்டு வெளியால் திறந்து விட மாட்டார்கள். ஆனால் இன்னும் க்ளோஸ் பண்ணி விட்டால் வெளியால் திறந்து விட்டால் அந்த அந்த மிகுதி தண்ணி அவ்வளோ போய் அந்த பைப்பில் வந்து ஒரு காற்று போய் உள்ளுக்க வந்து அந்த எம்டியாக இருக்கும், தண்ணியின் ப்ரெஷர் இருக்காது. பிறகு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த நட்டை வந்து ஒரு திரட்டு அல்லது 2 திரட்டு அப்படி சும்மா கையாலேயே அதை சுருட்டி திறக்கலாம். திறந்த உடனே அதில் சின்ன ஒரு குமிழ் ஒன்று இருக்கிறது. அதுக்குள்ளால் வந்து அந்த தண்ணி வந்துவிடும். அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அந்த க்ளோஸ் பண்ணதுக்கும் வெளியாலையும் இடையில் உள்ள தண்ணி தான் அந்த வந்து அந்த பைப்பை வந்து எம்டியாக வைத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறின அந்த அந்த நெப் வந்து அங்கே இருக்கிறது, அந்த க்ளோஸ் பண்ணுற வேல்விலே இருக்கின்றது. அதில் ஓல் இன் ஒன்னாக வருகின்றது. அது ஒரே பீஸ்லாம் எல்லாம் இருக்கின்றது. சில வேளை அந்த பிளம்பர் வந்து தலைக்கு மேல் பக்கம் ஒட்டி இருந்தால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கையை வச்சு தடவினா மேலே தெரியும். அதில் வந்து அந்த நிப்பிள் இருக்குது. அந்த நிப்பிளை திறந்து தண்ணியை எடுத்து விட்டு அந்த வெளி வேல்வை திறந்து விட வேணும். பிறகு வந்து அவர் விரும்பி பிறகு எப்போ கூட்டணும்னு சொன்னால் இப்போ அவர்கள் தண்ணியை திரும்ப பிறகு சம தொடங்கி பாவிக்க தொடங்கும் பொழுது அவர் வந்து அந்த நிப்பில் வந்து அவர் தண்ணி எடுத்தவுடன் அந்த நிப்பில் டைப் பண்ணி விட்டால் சுவம் என்ன பிறகு மறந்தாலும் டைப் பண்ணி விட்டுட்டு பிறகு அவர் தண்ணி திறக்கும் பொழுது வெளிவேப்ப ஓப்பனாக இருந்தால் அவர் தானாக பூட்டுவார். ஆனால் எல்லோரும் கட்டாயம் வந்து இந்த செய்ய வேண்டிய கடமை விண்டர் டைமுக்கு தொடங்கக்கு முதல் இந்த தண்ணி பைப்பை கட்டாயம் பூட்டியே ஆகணும். அது வந்து வீட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு ஆணுக்கு மட்டும் தெரிந்திருக்க வேண்டிய அவசரம் இல்லை. வீட்டில் உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அதை காட்டிக் கொடுக்க வேண்டும். ஆகவே ஒருவர் மறந்தால் கூட இன்னொருவர் ஞாபகப்படுத்திக் அதை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களோட கலண்டரில் எழுதி வைக்க வேண்டும். அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு முதல்ல ஒரு கலண்டர் ஒன்று ஒட்டிருப்பீங்கள். ஆற்ற பர்த்து ஆற்ற இது இவ்வளோ செலவுன்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் அக்டோபரில் எழுதி வையுங்கள் தண்ணீர் பூட்ட வேண்டும் என்று சொன்னால் ஞாபகம் வரும், பூட்டி விடுவீர்கள். திறக்கும் பொழுது நிச்சயமாக திறப்பீர்கள். இரண்டா எழுத தேவையில்லை, இரண்டா உங்களுக்கு தண்ணி தேவைன்னு டக்குன்னு ஞாபகம். சரியா? ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கலந்து கொள்ள அலையுங்கள் 4166281000. நாங்கள் இடைவெளிக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த கார்டன் ஹோஸ் பூட்டுவது திறப்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அவ்வாறு நீங்கள் ஒரு வின்டர் டைமில் அதை பூட்டாத சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும்? அதுக்குள்ளே தண்ணி தாங்கி நின்று நல்ல குளிர் வந்தால் அதெல்லாம் உறைந்து போய் உறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்? அதாவது இப்படியே நடக்க வேண்டும் சொன்னால் இப்போ வந்து வெளி பைப் வந்து நீங்கள் தண்ணி பாவிக்காத நேரத்தில் க்ளோஸ் பண்ணி வைத்திருப்பீர்கள். அப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் வெளியால் குளிர் இருக்கும்போது தண்ணியின் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து சில வீடுகளுக்கு வந்து 75-80 ப்ரெஷர் தண்ணியை புஷ் பண்ணி கொண்டிருக்கும். தண்ணியை புஷ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இங்கே ஐஸ் படிந்து விடும். அதாவது வெளிப்பக்கத்தில் குளிர் வந்து அந்த துவரத்தினூடாக ஐஸ் படிக்க தொடங்கிவிடும். இப்போ பைப்பில் வந்து குளிர் பட்ட உடனே என்ன செய்யணும்னா இவ்வளோ பைப்பும் வந்து ஐஸாக போயிடும். அப்போ இந்த ஐஸாக போன உடனே இங்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணுவதற்கு இடவழி இல்லை. அப்போ இங்கே வந்து தண்ணி வந்து ப்ரெஷரில் புஷ் பண்ணிக்கொண்டே இருக்கும். இப்போ புஷ் பண்ணும்பொழுது என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இங்கே நல்ல வெதர் இருக்கிற இடங்களில் அப்படியே வந்து பைப் வந்து கிராக் பண்ணி விட்டுரும். கிராக் பண்ணி சொன்னால் அப்புறம் திரும்ப வந்து நீங்கள் வந்து அந்த வேல்வுக்கு முன்னுக்கு தான் அந்த கிராக் எப்போவும் ஏற்படுகின்றது. அப்புறம் உங்களுக்கு பூட்டுறதுக்கு வேல்வு பிறகு நீங்கள் மெயினை தான் பூட்ட வேண்டும். அப்புறம் மெயினை பூட்டினா தான் அந்த தண்ணி இந்த வெடிப்பு நிற்கும். காரணம் என்னென்னு சொன்னால் அந்த வெடிப்பு வந்து வேல்வுக்கு முன்னுக்கு தான் கூட. அப்போ அதனால் வந்து அந்த முதலில் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த எங்கே சில பேருக்கு வந்து சில பேர் சொல்லிவிடும் என்னென்னு சொன்னால் தண்ணி வெடிச்சு போச்சு ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு டெக்னீஷியன் பிளம்பராக கூப்பிடணும்னு சொன்னால் ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு அவர் விலை இல்லாமல் போச்சு அல்லது ட்ராஃபிக்கோ ஏதோ பிரச்சனை விலை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அவ்வளோ நேரம் தண்ணி ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அவர்களுக்கு பெரும்பாலான ஆக்களுக்கு இந்த எங்கே தண்ணி நிப்பாட்டுற அந்த வாட்டர் மீட்டர் எங்கே இருக்குன்னு தெரியாது. சில வேளையாக அந்த வீட்டில் உள்ள ஒருவருக்கு தெரிந்திருக்கு, மற்ற ஆக்களுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ முதல் வந்து அந்த அப்படியான பிரச்சனை வர்றது கூடாது. ஆனால் அதுக்கு முதல் வந்து எல்லோருக்கும் நாங்கள் ஏற்கனவே கூறியது போல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எங்கே வாட்டர் மீட்டர் இருக்கிறதுன்னு சொல்லி. வாட்டர் மீட்டர் வந்து எப்பொழுதுமே வந்து இப்போ ஒரு பேஸ்மெண்ட் இருக்குமாக இருந்தால் உங்களது அதாவது வந்து உங்களோட பாக்கில் ஓட்ட டிரைவே சைடாக தான் அந்த வாட்டர் லைன் வந்து வீட்டுக்குள் வருகின்றது. பெரும்பாலான வீட்டுக்கு, சில வீடுகளுக்கு பேக் யார்ட்லேருந்து வருகின்றது. பெரும்பாலான வீடுகளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து தான் வருகின்றது. வரும்பொழுது அந்த வீட்டிலே முன்பக்கத்திலே ஒரு அந்த இல்லத்திலிருந்து அந்த பைப் வந்து இல்லத்திலிருந்து தான் மேலே வருகிறது. அப்போ எல்லோருக்கும் அந்த வாட்டர் மீட்டர் கண்டுபிடிப்பது சரியான ஈஸி. அந்த இடத்துல இப்போ சில பேர் வந்து அந்த பேஸ்மெண்ட்
நில அறை செய்யும் பொழுது அந்த இடத்த வந்து ஒரு கேபினெட் அடித்திருப்பார்கள். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கேபினெட் அடித்து க்ளோஸ் பண்ணியிருந்தால் சில பேருக்கு வந்து அப்புறம் தெரியாது இங்கே வாட்டர் மீட்டர் இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்த எப்பொழுதுமே ஒரு தெரியக்கூடிய மாதிரி விட வேணும் கட்டாயம். அப்படி நீங்கள் ஒரு கேபினெட்டை அடிப்பிச்சு மறப்பீர்களாக இருந்தால் அதில் வந்து வழியால் வாட்டர் மீட்டர் என்று எழுதி விடுங்க. என்று சொல்லும்போது யார் வந்தாலும் தெரியும் வாட்டர் மீட்டர் எங்கே இருக்கிறது. ஒரு சிறிய பிள்ளையை கூட தெரியும் வாட்டர் மீட்டர் எங்கே இருக்குன்னு ஓடி போய் டக்குன்னு அந்த வாட்டரை நிப்பாட்டினா கூட இதில் வந்து சேமிக்கலாம். அதாவது ட்ரைவால், கார்பெட், டைல்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்யலாம். கனடாவில் வந்து உங்களுக்கு தெரிய வேணும் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வீட்டுக்கு இன்சூரன்ஸ் வைத்திருப்பீர்கள். வீட்டுக்கு இன்சூரன்ஸ் வைத்து கொண்டிருந்தால் அதாவது வந்து உங்களுக்கு டேமேஜுக்கு தான் அவர்கள் பே பண்ணுவார்கள் ஒழிய அந்த இதுக்கு பே பண்ண மாட்டார்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிளம்பரை கூப்பிட்றதுக்கு வந்து பிளம்பர் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பே பண்ண மாட்டார்கள். அது வந்து அந்த கவரேஜில் இல்லை. ஆனால் அதாவது வருகின்ற டேமேஜை அவர் பே பண்ணுவார்கள். அதிலே வந்து இப்போ $500 முதல் $500 இல்லை $1000 நீங்கள் பே பண்ண வேண்டும். மிகுதி தான் அவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு $750 செலவு என்று சொல்லி சொன்னால் அதை நீங்கள் தான் பாக்கெட்டால் செய்ய வேணும். செலவு வந்து நல்லது. சில பேர் சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் இருக்குது தானே அது நான் கவரேஜ் தானே சொல்லி. அதுக்கு பெரிய டேமேஜ் வந்தால் தான் அது இந்த பலன் தெரியுமே ஒழிய சின்ன டேமேஜுக்கு நீங்களாம் செய்ய வேணும். இப்போ ஒரு வீட்டில் வந்து எல்லோருக்கும் தெரிய வேண்டியது வந்து வாட்டர் மீட்டரும் ஹைட்ரோ எங்கே ஷட் ஆஃப் பண்ணுறது எங்கே நிப்பாடு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். அதை வந்து எல்லோருக்கும் காட்டி கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து சில வீடுகளுக்கு வந்து நாங்கள் போய் இங்கே கூட வாட்டர் மீட்டர் என்றால் ஐயோ எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவார்கள். பெரியவர்களை கேட்டால் கூட சொல்லுவார்கள் எங்கே எங்களுக்கு தெரியாது. அதன் பின்பு தான் நாங்களே தேடி கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு பின்பு அவர்களே தெரியும் ஒதுக்கியா இருக்குதுன்னு சொல்லி கேட்பார்கள். ஸோ அது வந்து சார் ஈஸி எல்லோரும் கண்டுபிடித்து எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த கூடுதல் அளவு அந்த டேமேஜை வழிகாலன்னு சொல்ல முடியும். ஆமாம். இப்பொழுது வீட்டின் இடத்தை பொறுத்து எங்கே அது உடைக்கிறது என்ற ஒரு மெயின் ஏரியாவில் உடைந்து விட்டால் பல பொருட்கள் பல சேதாரம் ஆகிவிடும். ஆகவே அந்த மெயின் ஷட்டோவை தெரிந்து வைப்பதில் ஒரு சில மணித்தியாலங்கள் தண்ணி இல்லாமல் இருக்க சர்வைவ் பண்ண கூடும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அதனுடைய பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கான வழிகளில் ஒன்று கூறிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் சின்ன முதலாவது வந்து எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னால் முதலாவது தண்ணீரை நிப்பாட்டி விட வேண்டும். அதுக்கு அதாவது வந்து கனடாவில் வந்து இப்போ கனடா வீடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும். தண்ணீர் கொஞ்சம் சிந்த தொடங்கிட்டுன்னு சொன்னால் அதோட டேமேஜ் வந்து பெருசாக பாரதூரமாக இருக்கும். அப்போ தண்ணீர் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் முதலாவது தண்ணீரை நிப்பாட்டுங்க. அதன் பின்பு நீங்கள் அதை யோசியுங்கள். நான் எப்படி நிவர்த்தி செய்யலாம், யாரையாவது கூப்பிட வேணுமா, உங்கள் நண்பர்களை கேளுங்கள், அல்லது யாராவது ஒரு டெக்னீஷியனுக்கு அடுத்து கேளுங்கள் இப்படியான பிரச்சனை இருக்கிறது இதுக்கு என்ன வழி என்று கேளுங்கள். எடுத்தவுடன் டக்கண்டு உங்களுக்கு ஒரு பிளம்பர் தேவைப்படாது. ஆனால் சில வழிகளை நீங்களே செய்யலாம். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் முதல் தெரிஞ்சிருக்க வேணும் எங்கே வாட்டர் நிப்பாட்டுன்னு சொல்லி அதில் தெரிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியம். இப்பொழுது நாங்கள் லீக்கேஜஸை பற்றி பேசி கொண்டிருந்தோம். சில ஃபாசெட்ஸில் வரக்கூடிய சிங்கோ பாத்டபோ உங்களுக்கு தெளிவாக கண்ணால் தெரியும் அல்லது ட்ரிப் பண்ணும் பொழுது கேட்கும் இதில் லீக்கேஜ் இருக்கிறது என்று. அதன் காரணமாகத்தான் பலரும் அந்த வாஷர் தேய்வதற்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். அதை இன்னும் திருகி அதை இன்னும் டைட்டன் பண்ணுறோம் என்று விட்டுட்டு தண்ணி லீக் பண்ணுதுன்னு வாஷர் இன்னும் தேய்ந்து அதெல்லாம் பழுதாகிவிடும். டாய்லெட்டை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ள லீக்கேஜ் அந்த தண்ணி இன்டர்னலாக செல்வது போல் இருக்கும். அது மற்ற இடங்களைப் போல நமக்கு திட்ட தெளிவாக தெரியாது, கேட்கவும் மாட்டுது. ஆகவே அந்த டாய்லெட்டில் வரக்கூடிய இந்த லீக்கேஜஸ் அதில் நாங்கள் எவ்வளவு பணத்தை அதை நிவர்த்தி செய்யாட்டில் எவ்வளவு தூரம் வேஸ்ட் பண்ண போகிறோம் என்பதை பற்றி கூறுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை நான் அப்போதே சொன்னதில் சேர்த்து இன்னொன்று சொல்லுகின்றேன். அதாவது வந்து ஒரு வீட்டிலே வந்து கூட வந்து நாங்கள் தண்ணீரை பிரியப்படுத்துறது வந்து டாய்லெட்டால் தான். அதை வந்து நாங்கள் மிக கண்ணும் கருத்துமாக அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும். பல வழிகள் இருக்கின்றது. அதில் சில வழிகள் வந்து இலகுவாக எங்கள் சமுதாயத்தை சென்றடையக்கூடிய வழிகள் என்று சொல்லி சொன்னால் இலகுவான வழிகள் சிலதில் இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொல்வது போல் இப்போ அதை வந்து இதுதான் அந்த டாய்லெட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணினவுடன் இது வந்து ஒரு கம்பியில் ஒரு ஹேண்டில் கொழுவிப்பட்டிருக்கிறது. இதை வந்து நீங்கள் ஹேண்டில் வந்து அமர்த்தினவுடன் என்ன செய்யணும்னா தண்ணீரை வந்து ஓப்பன் பண்ணி தண்ணீரை உள்ளுக்க விடுகின்றது. இது வந்து முற்று முழுதாக ஒரு வட்ட வடிவமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு புது சொண்டு வரும்போது இப்படித்தான் இருக்கின்றது. நாளடைவில் அது தண்ணீர் இந்த குளிர்தன்மை காரணமாக நாளடைவில் அதுக்குள்ள இருக்கும்போது தண்ணீர் இந்த குளிர்தன்மை காரணமாக இந்த பீஸ் வந்து இப்படி ஓவல் ஷேப்புக்கு போகின்றது. அப்போ என்ன செய்யும் பொழுது இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது இது வந்து நன்றாக கவர் பண்ணப்படாது. இது நன்றாக கவர் பண்ணப்பட்டால் தான் அந்த தண்ணீரை வந்து கீழே வந்து விடாது. அப்போ சில நேரங்களில் வந்து இதில் ஒரு கேப் கொண்டு வந்தவுடன் இதுக்குள்ள தண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதுக்குள்ளால் ஓடிக்கிற தண்ணி வந்து நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். காரணம் என்னவென்னு சொன்னால் அது வந்து அப்படி அந்த மாவளோடு சேர்ந்து மாவளாக மெல்லமாக போய் கொண்டிருக்கும். அப்போ அவர் வந்து இந்த பீஸ் வந்து அவர்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் முதல் லீக் பண்ணதான்னு பார்க்குறது வந்து அவர்கள் இதை ஒன்றும் செய்ய தேவையில்லை. முதல் வந்து அந்த தண்ணீரை எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி போட்டால் தண்ணீர் வந்து முட்டை வந்தவுடன் அந்த ஷட்டோ பால்வ் இருக்கின்றதானே அந்த டாய்லெட்டுக்கு வருகின்ற ஸ்வரில் இருந்து அதை வந்து அவர்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் 30 நிமிடத்தால் வந்து அந்த டேங்கின் மேல் பக்கம் மூடியை பார்க்கும்பொழுது தண்ணீர் லெவல் வந்து குறைஞ்சு கொண்டே போகும். அப்பொழுது அவர்களுக்கு தெரியும் ஓகே
தண்ணீர் வந்து குறைஞ்சு கொண்டு போகிறது. ஸோ 10 நிமிடத்துக்கு வந்து 10 லிட்டர் போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தெரிய வேணும் அப்போ இது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் போகுதுன்னு தெரிய வேணும். அப்போ எங்கே இருந்து தண்ணீர் லீக் பண்ண போகிறது நிச்சயமாக இந்த பீஸ் மட்டும்தான். ஏன்னா இதுதான் தண்ணீரை வந்து உள்ளுக்குள் விடுகின்றது, வேறு எந்த ஒரு வழியாலையும் விட போகிறது இல்லை. ஸோ அப்போ இந்த பீஸ் வந்து சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு ஹுக்கில் தான் அந்த நோமலாக வந்து இப்படி ஒரு ஹுக்கில் அந்த கொலை இருக்கிறார்கள். ஸோ இது வந்து மாற்றுவது சரியான ஈஸி. அந்த இந்த பீஸை இப்படியே குக்கால் கழட்டி எடுத்து இந்த செயினை கொண்டு போய் நீங்கள் வந்து எந்த ஒரு கடையிலேயே கொடுத்தாலும் இப்படியான ஒரு சாமானை தருவார்கள். நீங்கள் வாங்கி வந்து உங்கள் பாட்டிலே நீங்கள் இதை போட முடியும். இது வந்து நார்மலாக ஒவ்வொரு வருடமும் வீட்டில் உள்ள எல்லோரும் மாற்ற வேண்டிய ஒரு சாமான். சில பேர் வந்து 2-3 வருடங்களுக்கு ஒருக்காக மாற்றுகின்றார்கள். ஆனால் நீங்கள் மாற்ற வேணுமோ மாற்ற வேண்டாமோன்னு பார்க்க வேண்டியது வந்து உங்கள் தண்ணீரை வந்து நீங்கள் நிப்பாட்டி பார்க்க வேணும், உங்கள் டேங்கிலிருந்து தண்ணீர் குறைகிறதா என்று சொல்லி. மற்ற 2வது காரணம் என்னென்னு சொன்னால் சில வேளைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது. இது வந்து என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து தண்ணீரை வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணுகிறது. தண்ணீர் வந்தவுடன் தண்ணீரின் லெவல் வந்து இவ்வளவு தேவை என்று சொல்லி சொன்னால் இது வந்து தண்ணீர் கீழே வரும்பொழுது இவர் வந்து மேலே செல்லுகிறார். சென்றவுடன் தண்ணீருக்கு தெரிகிறது ஓகே தண்ணீரின் லெவல் வந்து 10 லிட்டர் தண்ணி எங்கள் டாய்லெட்டுகள் டேங்குகள் வந்து விட்டது, நான் இனி கூட போகலான்னு சொல்லி இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஆனால் பழைய சிஸ்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பந்து மாதிரி ஒன்று வந்து பெரிய பந்து மாதிரி ஒன்று இருக்கும். பந்தும் சேமாக தான் வேலை செய்கிறது. பந்தில் வந்து தண்ணி பட்டவுடன் பந்து மேலே எழும்பும் பொழுது தண்ணியின் கண்ட்ரோல் நிற்கின்றது. அதுவும் வந்து நல்ல சிஸ்டம் தான் ஒர்க் அவுட் ஆகிறது. இது வந்து அதை விட வந்து ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். அதாவது என்ன மாதிரி சொல்லி சொன்னால் தண்ணீர் வந்தவுடன் செய்கிறது. மற்ற இதில் வந்து நீங்கள் வந்து தண்ணியின் லெவலை இந்த பட்டன் மூலமாக குறைச்சி கூட்டலாம். உங்களுக்கு 8 லிட்டர் தேவைன்னு சொன்னால் இந்த பட்டனை அமர்த்தி கொண்டு இதை கீழே இழுக்கும்பொழுது 8 லிட்டர் வருகிறது. இந்த பட்டனை மேலே விட்டால் 10 லிட்டர் வருகிறது. அப்போ ஒரு தடவை தான் இது செட் பண்ணி விடுவீர்கள். அப்போ நீங்கள் தண்ணியின் லெவலை செட் பண்ணி விட முடியும். உள்ளுக்கு டேங்க் இல்லை, நீங்கள் இது மாற்றும் பொழுது உங்களுக்கு அந்த பந்து கையில் முட்டி அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, பந்து வந்து பெண்ட் பண்ண மாட்டாது. இது வந்து இலகுவாக புதிய சிஸ்டத்தின்படி வந்திருக்கிறது. இதை கூட வந்து வீட்டில் உள்ள வெறுமே தாங்களாக மாற்ற வேணும். இதற்கெல்லாம் வந்து பிளம்பர் தேவையில்லை. இது வந்து தண்ணீரை நிப்பாட்டி விட்டு ஒரு புதிதாக இதை ஒன்றை வாங்கும் பொழுது அந்த பாக்ஸிலே போட்டிருக்கிறார்கள் எப்படி மாற்றுவதுன்னு சொல்லி அவர்கள் வந்து தண்ணீரை நிப்பாட்டி விட்டு ஃப்ளாஷ் பண்ணி விட்டுட்டு அந்த டேங்கில் உள்ள தண்ணீரை ஒரு சின்ன ஒரு இதால் எடுத்து விட்டு இதில் ஒரு நட்டோட்டு இருக்கிறது நட்டை கலாட்டி போட்டால் புதுசாக போட வேண்டியதுதான். இது வந்து எந்த விதமான ஒரு பெரிய ஒரு இதுக்கு ஒரு டெக்னீஷியன் தேவையில்லாத விஷயம். இதில் வந்து இவர்கள் செய்யும் பொழுது நிறைய தண்ணீரை மிச்சப்பிடிப்பார்கள். இது வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்பொழுது ஒரு வீட்டின் பவுடர் ரூம் மாதிரி மெயின் ஃப்ளோரில் இருக்கும் ஒரு கெஸ்ட் ரூமில் இருக்கும் ஒரு 2 பீஸ் வாஷ்ரூமில் இப்படியானது நீங்கள் ஒரு 4-5 லிட்டரில் செட் பண்ணி வைத்த லிக்விட் வேஸ்ட் தனியாக பாவிக்கக்கூடிய ஒரு ரூமில் வைத்து விட்டால் எந்த விதமான லாங் டேர்மில் நிறைய பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது 2வது வழியில் வந்து தண்ணீர் வந்து வேஸ்ட் ஆகிறது என்னன்னு சொன்னால் அந்த லோண்ட்ரி டேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய டியூப் கொண்டு வந்து அந்த லோண்ட்ரி டேப் ஃபோசெட்டில் வந்து ஹுக்கம் பண்ணி அந்த டியூப் வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் உள்ள ஃப்ளோ ட்ரெயினில் கொண்டே விட்டுருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியாத அந்த லோண்ட்ரி வாஷிங் மிஷின் அந்த ஏரியாவில் போனால் ஒரு சிறிய சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கும், மிஷன் சத்தம் கேட்கும். காரணம் வந்து அவர்கள் போட்டரை வந்து அது வந்து அவர்கள் பாவிக்காமலே அந்த டியூப்புக்கால தண்ணி போய்கொண்டிருக்கிறது. காரணம் வந்து அந்த ஃபோசெட் வந்து பழதாகிவிட்டது. அதை வந்து மிக முக்கியமாக கவனிக்கணும். மற்றும் இப்பொழுது நாங்கள் நம்முடைய பில்ஸை எடுத்துக்கொண்டால் இந்த வாட்டர் பில்ஸ் நாங்கள் பாவிக்கும் எலக்ட்ரிசிட்டி சரி வாட்டர் சரி நீங்கள் பாவிக்கும் அளவை பொறுத்து தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுகின்றார்கள். ஆகவே ஒருவர் தம்முடைய பில்ஸ் அதுதான் எங்களுக்கு மாதம் ஒரு பட்ஜெட்டை எடுத்த பொழுது எங்கே தான் யூட்டிலிட்டிஸில் எவ்வளவு சேவ் பண்ண கொள்ளலாம்ன்றது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. அவை அவர்கள் என்ன மாதிரியான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்? அது வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை பொறுத்தளவில் அவர்களுக்கு வந்து டொரண்டோ ஹைட்ரோ சரி எந்த ஹைட்ரோவாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு கரண்ட் ரவுண்டு சார்ட் ஒன்று அனுப்பியிருப்பார்கள். இந்த நேரங்களில் இவ்வளவு சார்ஜ் இருக்குது, பிக் ரேட் பிக்கிலா ரேட் புளூ எல்லாம் அனுப்பியிருக்கார்கள். அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அது வந்து அவர்கள் ஃப்ரிட்ஜில் ஒட்டக்கூடிய மாதிரி மேக்னெட்டிக் தான் தந்திருக்கிறார்கள். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த நேரங்கள் பாவிக்கும்போது எலக்ட்ரிசிட்டி பில் ஹையாக வருகிறது, எந்த நேரத்தில் குறைவாக வருது என்று சொல்லி அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது வந்து தண்ணீரை பொறுத்தளவில் அதாவது வந்து சில நேரங்களில் வந்து இப்போ இங்கே என்ன மாதிரி கணக்கு இருக்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளாக் 1 பிளாக் 2ன்னு சொல்லி அதாவது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு சார்ஜும் குறிப்பிட்ட அளவுக்கு பிறகு ஒரு சார்ஜ் பண்ணி சொல்லி அப்போ நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு 10 லிட்டர்னு சொல்லி சொன்னால் முதல் 6 லிட்டருக்கு ஒரு சார்ஜும் பிறகு 3 லிட்டருக்கு ஒரு சார்ஜும் அப்புறம் 1 லிட்டருக்கு ஒரு சார்ஜும் அதை 2-3ஆக பிரித்து தான் அந்த சார்ஜ் எடுக்கிறார்கள். என்னென்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ பாவிச்சா உங்களுக்கு இவ்வளோ தான் ரேட், அதை விட கூட பாவிச்சா கொஞ்சம் கூட தான் கட்ட வேண்டும், அதை விட அடுத்ததாக கூட பாவிச்சா இன்னும் கொஞ்சம் கூட கட்ட வேண்டும்னு சொல்லி அதை வந்து அவர்கள் அதை ஃபாலோ பண்ணணும். மற்றது வந்து அந்த தண்ணி வந்து இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பின்னர் 4 மணிலேருந்து 6 மணி வரையும் எல்லோரும் ஏரியாவில் வந்திருப்பார்கள், எல்லோரும் வந்து பூக்கண்டுக்கு தண்ணி அடிப்பார்கள், எல்லோரும் கார் கழுவுவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணியின் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் எல்லோரும்
யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரும் யூஸ் பண்ணுறார்கள், நீங்கள் இங்கே பெட்டர் சைட்டும் யூஸ் பண்ணுறார்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட தண்ணி வந்து ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணா விட்டு இன்னொரு நேரத்தில் நீங்கள் பூக்கண்டுகளுக்கு தண்ணி அடிக்கிறது அல்லது அப்படியானதுக்கு யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு ப்ரெஷரும் கூட இருக்கும். மற்றது வந்து அந்த தேவை இல்லாமல் தண்ணியை வந்து இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னிடம் வீரர்கள் வருவார்கள், ஒரு வெதரை பார்க்க மாட்டார்கள், காலமே என்னென்று பார்க்க மாட்டார்கள், அடின்னு அடித்து நிலத்தை ஈரமாக்கி பூக்கண்டு இல்லாமல் ஈரமாக்கி விடுவார்கள். அந்த இரவு ஹெவியான மழையாக இருக்கும். ஸோ வெதரை பார்த்து செய்ய வேணும். அதாவது வந்து தேவை இன்றைக்கு நாங்கள் பூக்கண்டுக்கு புல்லுக்கு தண்ணி தேவையா, தேவை இல்லாட்டி நாங்கள் நாளைக்கு அடிக்கலாமா, இன்றைக்கு இரவு மழை வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேணும். அதெல்லாம் வந்து ஞாபகம் செய்ய வேண்டாம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் இஷ்யூஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். பல விடயங்கள் நமக்கு தெரிந்தது போல இருந்தாலும் இது இந்த நிகழ்ச்சி ஒரு ரீஃப்ரெஷர் என்று கூறிக்கொள்ளலாம். நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. ஆகவே நீங்கள் கூட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழையுங்கள். 4166238100. இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் நிகழ்ச்சியை தொடர இருக்கின்றோம். இன்றைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியில் நாங்கள் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சர்வீஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். 25 வருட கால அனுபவம் உள்ள சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலவிதமான தகவல்களை நமக்கு வழங்கிய வண்ணம் இருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே தண்ணியை பற்றி பேசியிருந்தோம். பொதுவாக ஒரு வீட்டில் வரக்கூடிய கன்சர்ன் வந்து நீங்கள் தண்ணியை திறந்தவுடன் வாட்டர் ப்ரெஷர் ஒன்றில் கூடவாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும், அந்த அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு வராமல் இருக்கும். மற்றது வந்து டெம்பரேச்சர், நீங்கள் சில பல ஹாட் வாட்டரை திறந்தால் உடனடியாக ஹாட் வாட்டர் உங்களுக்கு வராது. அதுக்கான காரணங்கள் என்ன? 2-3 வகையை சொல்ல முடியும். அதாவது வந்து முதல் தொடங்கினவுடன் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து தண்ணீர் திறந்தவுடன் அளவுக்கு அதிகமான தண்ணீர் வருகின்றது. அது வந்து இப்போ புது வீடு கட்டும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் அந்த ஷட் ஆஃப் வால்வ், அதாவது வந்து வாஷ்ரூம் எடுத்தால் கேபினெட்டுக்கு ஒரு ஷட் ஆஃப் வால்வ் இருக்கும், கிச்சன் சொல்லி சொன்னால் ஒவ்வொருக்கும் ஷட் ஆஃப் வால்வ் இருக்கும். அது வந்து அதை நிப்பாட்டினா அது அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் நிற்கும். அது வந்து புது வீடு கட்டும்பொழுது அவர்கள் போட மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த ஒரு வீட்டின் தராதரத்தை பொறுத்து ஒரு பில்லியன் நிர்ணயிச்சிருப்பார்கள். ஒரு $500,000 ஹவுஸ் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து இப்படி தான் கட்டுவார்கள். அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஷட் ஆஃப் வால்வ் வந்து கிட்டத்தட்ட 15-16 ஷட் ஆஃப் வால்வ் வேணும். அப்போ அவர்கள் 16 வீட்டின்படி அவர்கள் எல்லா வீடுகளுக்கும் போடுவதாக இருந்தால் அவர்கள் எமௌண்ட் கூடிடும். அப்போ அவர்கள் வந்து ஒரு மினிமம்லாம் அதை செய்வார்கள். அதாவது வந்து தண்ணீருக்கு வந்து ஒரு ஷட் ஆஃப் வால்வ் போடாமல் கீழே மட்டும் போட்டுட்டு தண்ணீரை வந்து நேரடியாக அந்த ஃபோசட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பார்கள். ஸோ அது வந்து அதில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் அதன் பின்பு அவர்கள் வீடு வாங்கின பின்பு நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஷட் ஆஃப் வால்வ் போடணும். போட்டால் தான் நீங்கள் வந்து இப்போ அந்த ஃபோசட்டை வந்து சரியில்லைன்னு மாற்றுவதாக இருந்தாலும் நீங்கள் கீழே போய் மெயின் நிப்பாட்ட தேவையில்லை, அதை மட்டும் நிப்பாட்டிட்டு மாற்றலாம். ஏதாவது உடைஞ்சாலும் அதை மட்டும் நிப்பாட்டலாம். இல்லைன்னா நீங்கள் மெயின் நிப்பாட்டினால் அதில் உள்ள எங்கேயுமே தண்ணி வராது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஷட் ஆஃப் வால்வ் போட்டு வைக்கணும். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அது போடுவதால் வந்து உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பேல் டைப் மாற்றுறது கூட ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது காரணம் வந்து அதில் வந்து ப்ரெஷரை நீங்கள் குறைக்கலாம். அதில் வந்து நீங்கள் முழுசாக திறந்து விட தேவையில்லை. அதில் வந்து ஒரு அரைவாசம் திறந்தாலே இங்கே தண்ணீர் தொகை குறைஞ்சி விடும். அது மாதிரி உங்களுக்கு மெட்ரோ சைட் சுடுநீர் சைட்டை கூட நீங்கள் அரைவாசியை திறந்து விட்டால் தண்ணீர் ப்ரெஷர் உங்களுக்கு குறைஞ்சி விடும். நீங்கள் கணக்க திறக்க தேவையில்லை. நீங்கள் திறந்து விட்ட உடனே ஃபுல்லாக வர்றதுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியானது வந்து கட்டாயம் எல்லா ஃபோசட்டுகளுக்கும் போடணும். அதை விட இப்போ கிச்சனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அந்த நுனியில் வந்து ஏரிகேட்டர்னு சொல்லப்படுகிற ஒரு ஃபில்டர் ஒன்று இருக்குது. அது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கி போடலாம். அது வந்து ஒரு 5 $5 வருகின்றது. அதை வந்து ஏற்கனவே அந்த வந்த ஃபோசட்டுக்கு மேலே இன்னொன்று வாங்கி கொலை விட்டீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 5-6 வடிகட்டி வருகின்றது. அப்போ காரணம் என்னவென்னு சொன்னால் தண்ணீர் நேரடியாக ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டி வரும்பொழுது ப்ரெஷர் குறைகிறது. நீங்கள் எவ்வளோதான் திறந்தாலும் தண்ணி வழியால் வந்தால் தான் உங்களுக்கு காசு, விலை இல்லைன்னா காசு இல்லை. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோதான் திறந்தாலும் அந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை வந்து தண்ணியை நிப்பாட்டி வரும்பொழுது தண்ணி வந்து கறக்க வராது. அதோட நீங்கள் வாங்கி போட்டு விட்டீங்கன்னா அது வந்து ஷவர்ஹெட்டுக்கு போடலாம், நார்மலான சிங்குக்கு போடலாம், எல்லாத்துக்கும் போடலாம். அது வந்து ஒரு கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். மற்றது வந்து இப்போ உதாரணத்துக்கு சில ஆண்களை பாருங்கள் சேவ் எடுக்கும்போது வாஷ்ரூமுக்கு போவார்கள், ப்ரஷ் பண்ணுவதாக இருந்தால் டப்பை ஃபுல்லாக திறந்து விட்டுட்டு தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல தான் அவர்கள் எல்லாம் எடுத்து சேவ் எடுத்தாலும் சரி, டூத் ப்ரஷ் எடுத்தாலும் சரி, தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ தேவையில்லாமல் வந்து அதுவே ஞாபகம் தண்ணி போகிறது. அவர்களுக்கு தெரியாமலே தண்ணி போகின்றது. ஸோ அதில் வந்து கட்டாயம் ஒரு சேமிக்கக்கூடிய வழி என்று தான் சொல்ல முடியும். மற்றது டெம்பரேச்சரை பற்றி கேட்டிருந்தேன். ஒரு கூட்டு குடும்பமாக அல்லது இருந்தால் போல் உங்களுக்கு ஒரு 5-6 விசிட்டர்ஸ் வந்து விட்டார்கள் என்றால் கணக்கு நீர் பாவிக்கப்படும். அவை 2-3 பாத்டப்ஸ் ஒரே நேரத்தில் பாவிக்கும் பொழுது அந்த குளிர் நீர் தான் வந்து கொண்டு இருக்கும். சுடுதண்ணீர் நின்று விடும் அல்லது குறைந்து விடும். அவை அதுக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கின்றதா அல்லது நீங்கள் நீங்கள் ஒரு வீட்டின் அன்னளவை பொறுத்து, அதாவது வந்து எத்தனை பேர் அந்த வீட்டில் வசிக்கின்றார்களை என்றதை பொறுத்து தான் அந்த கொட்போட் டேங்க் வந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் 2 பிள்ளைகளும்
பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் ஒரு 40 கலன் அவரேஜாக ஒரு 40 கலன் கொட்வட்ட டேங்க் வந்து அந்த வீட்டுக்கு அன்னளவாக காணும். 40 கலன் சொல்லி சொன்னால் அவர்கள் 40 கலனையும் பாவிக்க போகிறது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு விண்டர் நேரத்தில் நீங்கள் ஒப்போசிட்டாக பார்க்கணும். அதாவது விண்டர் நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கூடிய அளவு சுடுதண்ணியை பாவிக்கிறீங்க, குறைந்த அளவு பச்சை தண்ணியை பாவிக்கிறீர்கள். அதுவே சமர் நேரத்தில் நீங்கள் கூடிய அளவு பச்சை தண்ணியையும் குறைந்த அளவு சுடுதண்ணியையும் பாவிக்கிறீர்கள். அப்போ அதில் வந்து நீங்கள் அதை 40 கலனை வந்து 5 பேர் குளிப்பதை வந்து 8 பேர் குளிக்க முடியும். அதுவே விண்டர் நேரத்தில் 5 பேர் குளிக்கிறது வந்து 4 பேர் தான் குளிக்கலாம். ஏன்னா நீங்கள் சுடுதண்ணியை கூட பாவிக்கிறீங்க, திறக்கும் பொழுது கூட விடுறீர்கள், அந்த பக்கத்தை கொஞ்சம் தான் பாவிக்கிறீர்கள். அப்போ அது வந்து ஒரு 40 கலன் அவரேஜாக நீங்கள் கல்குலேட் பண்ண முடியும். அப்படி கல்குலேட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு தொடர்ந்து ஒரு 3 பேர் ஷவர் எடுக்க முடியும். அப்போ இப்படியும் ஒரு வீட்டில் வந்து ஒரு 3 ஷவர் 4 ஷவர் தான் தொடர்ந்து ஒரே நேரத்தில் எடுப்பார்கள். அடுத்தவர் எடுக்கும்பொழுது ஒரு 20 நிமிட கேப் இருக்கும். அந்த 20 நிமிடத்துக்கு அடுத்த தண்ணி கொதிக்கப்பட்டு விடும், தண்ணி டக்கண்டு கொதித்து விடும் இந்த 20 நிமிடத்துக்கு. அப்போ உங்களுக்கு 40 கலன் வந்து ஒரு அவரேஜாக காணும். என்ன சொன்னால் நீங்கள் 40 கலனுக்கு பதில் ஒரு 60 கலனை போட்டு விட்டீர்கள் என்ன சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் தண்ணீர் தேவையெல்லாம் கொதிச்சு கொண்டே இருக்கும். அப்பொழுது உங்களோட கேஸ் பில் ஏறிக்கொண்டே இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணீரை கொதிக்க பண்ணி அதில் பிரயோசனம் இல்லை. அப்போ நீங்கள் பார்க்க வேணும் ஒரு வீட்டில் இத்தனை பேர் பாவிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வீடு வாங்கும்பொழுது ஒரு அவரேஜாக ஒரு 40 கலன் இருந்தது, ஆனால் நாங்கள் 2 பேர் குளிச்சோன்னா 10 வந்துட்டது என்று சொல்லி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வந்து 50 கலனுக்கு போகலாம் அல்லது 60 கலனுக்கு போகலாம். நீங்கள் 60 கலனை போட்டுனா கூட தச்சலாக நீங்கள் ஓகே எங்களுக்கு இந்த பிரச்சனை வேண்டாம், நாங்கள் சின்னாக்கள் குடும்பம் தான், பட் எங்களுக்கு 60 கலன் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து 60 கலனை போட்டினாலும் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் வந்து மீடியம் லோ ஹைன்னு சொல்லி அந்த ஒரு பட்டன் இருக்கின்றது. அந்த கேஸ் வந்து நேராக உள்ளுக்க போகிறதுக்கு அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வரும். அதை வந்து நீங்கள் வந்து ஹையில் விட தேவையில்லை, ஒரு மீடியத்தில் விட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் 135 டிகிரியில் அது கோச்சபடி இருக்குது. ஹையில் விட்டிங்கன்னு சொன்னால் 175 கோச்சபடி இருக்குது. அந்த டெம்பரேச்சர் அந்த கண்ட்ரோல்லே வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து நிப்பாட்டி வைக்கலாம். அதாவது தேவையில்லாமல் தண்ணி வந்து கொதிக்க மாட்டாது. அப்போ இப்போ நீங்கள் விண்ட நேரத்தில் என்ன செய்யலாம்னு சொன்னால் வெக்கேஷன் போவதாக இருந்தால் அதாவது வெக்கேஷன் சொல்லி ஒரு பட்டன் இருக்கிறது. வெக்கேஷனுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டு போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு அவரேஜாக வச்சு கொண்டு இருக்கும். ஒரு 85 வச்சு கொண்டு இருக்கும் பொழுது தண்ணி பில் உங்களுக்கு கேஸ் பில் கூடாது, தண்ணீரை வச்சு கொண்டு இருக்கும். அப்போ விண்ட நேரத்தில் வந்து நீங்கள் வந்து மீடியத்தை வந்து லாச்சில் விட்டீங்கன்னு சொன்னால் விண்ட நேரத்தில் 135 போல 165 டிகிரியில் தண்ணீர் கொதிப்பாக இருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யும்போது குளிக்கும் பொழுது குறைந்தளவு கொட்பட்டு தான் திறப்பீங்கள். ஏன்னு சொன்னால் தண்ணி போகும் இல்லை, சூடாக இருக்கிறது. அப்பொழுது வந்து 5 பேருக்கு பதிலாக 8 பேர் குளிக்கலாம். அப்போ கன செட்டிங்கள் வந்து அதிலேயே இருக்கிறது. அதாவது 40 கலன்லேயும் செட்டிங் இருக்கிறது, 60 கலன்லேயும் செட்டிங் இருக்கிறது. அதை வந்து அந்த செட்டிங் வந்து ஒவ்வொரு வீட்டுக்காருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த செட்டிங்கை தெரிஞ்சு வச்சிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் வந்து தேவையில்லாத செலவை குறைக்கலாம், அங்கேயே குறைக்க முடியும். நிச்சயமாக. சரி, உங்களுடைய முதலாவது நேராக நேசன் இருக்கின்றீர்கள். வணக்கம் நேசன். நேசன் அழைப்பில் இருக்கின்றீர்களா? வணக்கம் நேசன். சரி, அவரை தொடர்ந்து வசந்தன் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன? அதாவது இது கொஞ்சம் நாள்பட்ட வீடு. அப்ப அந்த போஸ்ட் பேசின் பாய்க்கையில தண்ணி வந்து கீழே விழுகும் போது அந்த பைப் லைன் அழகு. அப்ப நான் கரண்ட் 2-3 கெமிக்கல் வேண்டி விட்டு பார்த்தேன், ஒன்றுக்கும் சரியாகிட்ட. Can you suggest any of chemical or anything to clean that part? தண்ணி அப்படியே வந்து தேங்கி கொண்டிருக்கிறது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நாங்கள் அந்த டாபிக் நம்ம எடுக்கவில்லை. இந்த அடைப்புகள் பொதுவாக வரக்கூடிய அடைப்புகள் என்ன, சிங்காக இருந்தாலும் பாத்டப்பாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய அடைப்புகள் அதை எவ்வாறு ஒருவர் தாங்களாகவே இவர் ஏற்கனவே ஒன்று ட்ரை பண்ணி இருக்கின்றார், அவை எவ்வாறு அவர்கள் நிவர்த்தி செய்யலாம்? அதாவது வந்து இவர்கிட்ட முதல் கல்விக்கு நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் இப்போ கிச்சன் போஸ்ட்ரூம் சிங்கை பற்றி சொல்லியிருந்தார். அந்த சிங்கில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த கேபினெட்டுக்குள்ளே வந்து ஒரு பீட்ரப் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் முழங்கைன்னு சொல்லுவோம், ஒரு பீட்ரப் மாதிரி கொண்டு இருக்கின்றது. அதை வந்து கரட்டி போட்டக்கூடிய மாதிரி தான் அந்த வைத்திருக்கிறார்கள். சில வெள்ளாளர்கள் வந்து அப்படி ஒட்டி விட்டு அந்த குளுவால் போட்டு ஒட்டி இருந்தால், ஒரு கரும்பு பைப்பாக இருந்தாலும் சரி, கொப்பர் பைப்பாக இருந்தாலும் சரி, ஒட்டி இருந்தால் அதுக்கு மேலே வந்து ஒரு தண்டு மாதிரி கொண்டு இருக்கின்றது. அந்த தண்டு வந்து இவர் வந்து அந்த ஃபோசெட்டை வந்து மேலே அந்த கம்பி மாதிரி கொண்டு இருக்கின்றது. அதை திறந்தால் இந்த தண்டு வந்து என்ன செய்கிறதுனா அந்த தண்ணீரை ஒரு வட்ட வடிவமான இதை வந்து லொக் பண்ணுகிறது. அப்பொழுது அவர்கள் வந்து தண்ணீரை அந்த சிங்கில் அடைச்சி வச்சிருக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வேறு இனத்தவர்கள் வீடுகளில் போய்விடுகிறார்கள் சொன்னால் அவர்கள் வந்து அதை இழுத்து விட்டுட்டு தண்ணீரை அது முட்டை அடைத்து வச்சு விட்டு அதெல்லாம் சேவெடுப்பார்கள். சேவெடுக்கும்போது அதை கழுவி சேவெடுப்பார்கள். அவர்கள் வந்து ஒருவரும் திறந்து விட்டு எடுப்பதில்லை, அதிலே கழுவி தான் எடுப்பார்கள். ஏன்னா சுத்தமான தண்ணீர். அப்போ அதுதான் அந்த அது சொல்கிறது வந்து பொப்பப்னு சொல்லி பொப்பப். அதாவது வந்து அந்த சிங்கின் தண்ணி திறப்பு பின்பக்கத்தில் ஒரு கம்பி மாதிரி இருக்கிறது. அதை இழுத்தவுடன் இந்த பீஸ் வந்து மெக்கானிக்கல் மாதிரி இவர் வந்து மேலே தள்ளி அந்த பீஸை லொக் பண்ணுகிறார். அதுதான் அந்த லொக் பண்ணுற சிஸ்டம். இவர் சொல்ல காரணம் என்ன
என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த கம்பி மாதிரி ஒரு கீழே வந்து அதை வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே தான் அந்த பீஸ் இருக்கிறது. அதாவது வந்து கீழே வந்து இந்த தலைமையர்கள், இந்த தேவையில்லாத சாமான்கள், சில வந்து இந்த நாக்கு வலிப்பு அந்த கம்பிகள், சில வந்து ஹேர் ட்ராக் ஏதாவது எடுத்துப்பட்டு அதுக்கு போயிருந்தா அதுவே அந்த கம்பியில் குறுக்க நிற்கிறது. அது வந்து இந்த அசிட்டுகளுக்கெல்லாம் வெட்ட மாட்டாது. அது வந்து இவர்கள் கட்டாயம் அதை வந்து அந்த பின்பக்கத்திலே அதை பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு இருக்கிறது. அந்த நட்டை கலட்டினவுடன் இந்த கம்பி வந்து வெளியால் வந்தவுடன் நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஓப்பனாக இருக்கும். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடையில வந்து தடை கொண்டு இருக்கும். அப்போ அந்த பீஸை எடுத்து கிளீன் பண்ணி போட்டால் 5 செலவுமே இல்லை. அது வந்து நோமலாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இல்லை அது அசிட்டை விட்டுன்னு சொன்னால் அது வந்து எல்லாத்தையும் வெட்டுமென்னு சொல்ல முடியாது. இவருக்கு வந்து அங்கே பின்பக்கத்தில் அடைப்பு இருக்குமாக இருந்தால் அது கீழே உள்ளதை கலட்டி தான் அதை அடைப்பிடக்க வேணும். பெரும்பாலும் இந்த போஸ்ட்ரூம் சிங்கில் வந்து அப்படியே அடைப்பு வர்றது சரியான மிக குறைவு. கிச்சன் சொல்லி போனால் தான் அந்த கிச்சனில் வந்து கிரீஸ்கள் அந்த ஆக்கள் வந்து இப்போ நோமலாக வந்து ஏதாவது கொட்டி விட்டுட்டு சிலவெல்லாம் சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டை சேர்த்துக்க வடையாக கொட்ட மாட்டார்கள். அதுக்குள்ளே கொட்டி விட்டு தண்ணியை திறந்து விடுவார்கள். அப்போ அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அது வந்து அந்த பைப்புகள் நிற்கும் பொழுது அந்த பைப்பின் வந்து 1.5 இன்ச்சு கனமான பைப்பாக இருந்தால் அந்த பைப்புகளை வந்து அந்த இவர்கள் இன்று இரவு கொட்டி விட்டு எல்லாம் கழுவி விட்டு போவாராக இருந்தால் அது அடுத்த நாள் அது ட்ரையாக போயிடும். அப்போ அதுக்கு பிறகு அந்த பைப் வந்து அந்த கழிவு போகாது. அப்புறம் அடுத்த நாள் வந்து தண்ணி திறக்கும் பொழுது அந்த கழிவுகளுக்கு மேலால் தான் தண்ணி ஏறி போகின்றது. போகும்பொழுது 1.5 இன்ச்சு வந்து 1.25 1/4 வந்து பிறகு வந்து 7 கடைசிக்கு அடைக்கிறது. அப்போ காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த பைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பேஸ்மெண்ட் பைப்புன்னு சொன்னால் இப்போ கிச்சன் சொல்லி சொன்னால் அவர்கள் பிளம்பிங் செய்யும்போது பைப் வந்து இப்படி குத்தண்டு இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன கழிவை கொட்டினாலும் அந்த நேரடியாக அது கீழே போய்விடும். ஆனால் உங்களோட மேல் வீட்டு தளத்தில் உள்ள கிச்சனை பார்ப்பீங்களான்னு சொன்னால் உங்கள் இப்போ இதில் கிச்சன் சொல்லி சொன்னால் நீங்கள் பாவிக்கும் பொழுது இந்த பைப் வந்து இப்படி தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இப்பொழுது இந்த பைப் வந்து படுத்திருக்குமாக இருந்தால் இந்த கழிவுகள் வந்து இந்த பைப்புக்குள்ளே அப்படியே இருக்கும், போகாது. அப்போ போவதற்கு வழியான தேவை என்னன்னு சொன்னால் நீங்கள் தண்ணீரை மேலதிகமாக திறந்து விட வேண்டும். மேலதிகமாக தண்ணீரை திறந்து விடும் பொழுது என்ன செய்ய வேண்டும், கழிவை வந்து தள்ளி கொண்டு போய் அடுத்த பைப்புக்கு இறக்கி விடுகிறது. அப்போ விடும்பொழுது அந்த பைப் வந்து அடைப்பு குறைவாக இருக்கும். ஆகவே இந்த லீக்கேஜஸில் பிளாக்கேஜஸ் என்று கூறலாம். பிளாக்கேஜஸை குறைப்பதற்கு முதலாவது ஸ்ட்ரெயினர் பாய்க்க வேணும். குறிப்பாக கிச்சன் உள்ளது பல தமிழர் குறிப்பாக பாவிப்பது குறைவு. ஏனென்றால் அது ஈஸியாக கழுவப்படும், கிளீனாக இருக்கும், சிங்க் கிளீனாக இருக்கும். ஆனால் அங்கே உள்ளே என்ன நடப்பது என்பதை கருத்தில் கொள்வதில்லை. மற்றது அடைப்பு வந்தால் இவர் கூறியது போல லிக்விட் ட்ரைனோ மாதிரி கெமிக்கல்ஸை பாவிக்கலாம். அதுவும் அதையும் தாண்டி அது ஸ்டில் பிளாக் பண்ணி இருந்தால் தான் நிச்சயமாக ஒரு எண்ணெய்களை சிங்கிள் போடுவது என்ன செய்வோம்னா ஒரு உள்ளுக்குள் போய் அப்படியே கிரீஸாக அமர்ந்து படிந்து விடுகிறது. ஸோ மற்ற வந்து கூடிய அளவுக்கு தண்ணீரை திறந்து விடணும். அதாவது நீங்கள் எங்கே சேமிக்கிறீங்களோ இல்லையோ, பட் கிச்சன் தண்ணி வந்து நீங்கள் உங்கள் பாத்திரத்தை கழுவினா பின்பு அதை வந்து கூடுதலாக தண்ணீரை திறந்து விட்டு அதை உள்ளு வரையும் இந்த கீழ் லைன் வரையும் போகிற அளவுக்கு நீங்கள் தண்ணீரை திறந்து விடணும். இல்லைன்னு சொன்னால் இரவு நேரங்களில் அந்த கிச்சன் சிங்கருக்கு அழைத்து விட்டுட்டு தண்ணீர் முட்டை வந்த அப்புறம் திறந்து விடுங்கள். காரணம் என்னவென்றால் தண்ணீர் கூட போகும்பொழுது அந்த பைப்பினூடாக முழுக்கலமே போகும்பொழுது எல்லா கழிவுகளும் சேர்ந்து போகும். ஆமாம், ஏனென்றால் சிலர் அந்த நாங்கள் எண்ணெய் ஆயில் பாய்விப்பது கூட சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் அந்த உங்களுடைய சோப்பை போட்டு அல்லது ஹாட் வாட்டரில் கழுவிவிட்டால் அது போகும் ஒரு மித் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக அதை ஓட விட வேண்டும். ஆகவே நாங்கள் நிகழ்ச்சியின் ஒரு நிறைவு பகுதியில் நெருங்கி இருக்கின்றோம். நீங்கள் பொதுவாக ஒரு ரிவ்யூ மாதிரி அவர்களுக்கு மனதில் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று ஒரு சிலவற்றை கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்துள்ளாமல் நினைக்கிறேன். அதாவது வந்து எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது ஆரம்பத்தில் சொன்னது போல எல்லாருக்கும் அந்த வீட்டில் உள்ள எல்லோருக்கும் வாட்டர் மீட்டர் எங்கே இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி மீட்டர் எங்கே இருக்கிறது, எப்படி நிப்பாட்டுவது, எப்படி போடுவது என்று வீட்டில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விடயம். ரெண்டாவது விடயம் வந்து எடுத்ததுக்கெல்லாம் டக்குன்னு சொல்லி ஒரு பிளம்பரை கால் பண்ண வேணுமோ அல்லது ஒரு டெக்னீஷியனை கால் பண்ண வேணும், யாரையோ கால் பண்ண வேணும்ன்றதை குறைக்க வேணும். தாங்களாக செய்ய முன்வர வேண்டும். என்ன விடயமாக இருந்தாலும் இதற்காக நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் ஒரு முயற்சி செய்து ஒரு போசட்டை மாற்றுவீர்களாக இருந்தால் நீங்கள் வந்து அடிக்கடி மாற்றத்தான் போறீர்கள். அப்பொழுது அடுத்த வருடம் மாற்றும் பொழுது உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் ஒரு கூப்பிட்டு மாற்றுவீர்களாக இருந்தால் நாங்கள் காசை மேக் பண்ணுறது எங்களுக்கு வேறு வழியாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கணும். இலகுவாக இப்பொழுது நீங்கள் எல்லோரும் காட்டிக் கொடுக்கிறார்கள் எப்படி இது செய்வதுன்னு சொல்லி. நீங்களாக முயற்சி செய்யுங்கள். நீங்களாக இந்த நான் முதல் ஆரம்பத்தில் காட்டின மாதிரி அந்த சின்ன பிரச்சனை நீங்களாக செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து ஏதாவது கொஷன் இருக்குமா இருந்தால் எங்களை போல ஆக்காட்ட அடித்து கேளுங்க. நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி செய்ய வேணும், என்னென்ன ஸ்டெப் செய்ய வேணும்னு சொல்லி. அதன்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அதை லூஸ் பண்ணியிருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அதிக அளவு காசை சேமிக்க முடியும், அதிக அளவு நேரத்தை சேமிக்க முடியும் என்று சொல்லி கூறுகிறீர்கள். சரி, இப்பொழுது ஒரு சர்வீஸ் பிளம்பர் அல்லது ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியனாக இருந்தால் கூட பொதுமக்களுக்கு சிலவில் அவர் ஒரு சர்டிஃபைடு ஒரு லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனலாக இல்லையா என்று எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்?
ஒன்று வந்து இப்போ நீங்கள் நெட்வொர்க் ஒருவர் கூறும் பொழுது இவர் எனக்கு தெரிந்தவர், இவர் நன்றாக இன்னத்தில் வேலை செய்யக்கூடியவர் என்று சொன்னால் அதில் அவருடைய ஒரு நம்பிக்கை சார்ந்ததாக நீங்கள் எடுக்கின்றீர்கள். இல்லாவிட்டால் பலரும் சில இன்டர்நெட்டில் போய் ஒரு சர்ச் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு பலதரப்பட்ட வெப்சைட்ஸ், பலதரப்பட்ட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வரும். அவர் அந்த வேலைக்கு தகுதியானவர் தான் ஆண்டு ஒருவர் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? அதில் வந்து நீங்கள் 2 வகையாக பார்க்க வேண்டும். இப்போ கொமர்ஷியல் வேலைன்னு சொல்லி வந்து சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஒரு 100% ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடு நாளை கண்டுபிடிச்சு தான் நீங்கள் கூப்பிட்டு செய்ய வேண்டும். வீடு என்று சொல்லி வரும்பொழுது நாங்களே சொல்லுகின்றோம், நீங்களாக செய்யுங்கள் என்று சொல்லி. அதே மாதிரி வீடு வரும்பொழுது ஒரு தராதரம் உள்ள ஒரு ஆளை, ஒரு கேண்டிமேன் தலைவலியான ஆள், ஒரு மெயின்டெனன்ஸ் பில்டிங் வழியை மெயின்டெனன்ஸ் செய்யக்கூடிய ஒரு ஆள், அப்படியான ஆக்களை கூப்பிட்டு கூட நீங்கள் அதை திருத்திக் கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் சில நீங்கள் லைசன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்களோட ரேட்டுகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 2-3 ரேட் வச்சிருப்போம். அதாவது லைசன்ஸுக்கு எங்களை கூப்பிட்டா இந்த ரேட், நோமினாக போனால் இந்த ரேட்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரேட்டுகளும் இருக்கும். ஒரு சிறிய வேலைக்கு அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கூப்பிடுவாக இருந்தால் அவரது ஒரு மணித்தியால சம்பளமே $75. அதுவே நீங்கள் ஒரு நோமிலான ஆக்களை கூப்பிடுவீர்களாக இருந்தால் அவர்கள் $45 சார்ஜ் பண்ணுவார்கள். ஸோ அதில் வந்து தொழில் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் ஒழிய நீங்கள் வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாட்களை கூப்பிட்டு கூட சில இடங்களில் வேலைகள் வந்து திருத்தப்படுவதில்லை சரியாக. பிறகு யாரோ அதை வந்து திருத்தி கொடுத்துருப்பார்கள். ஸோ அது வந்து கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து தொழில் தெரிஞ்ச, அதாவது வந்து ஒரு உத்தரவாதம் உள்ள அவர் வந்து ஒரு கனடாவில் ஒரு பதிவு செய்யப்பட்டு ஒரு சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஆள், இன்சூரன்ஸ் உள்ள ஒரு ஆள். இன்சூரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நாளைக்கு வந்து ஒரு பிளம்பர் வந்து உங்களை வீட்டில் வந்து அவன் செய்யும்போது வீடு எரிந்து விட்டால் அவருடைய இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது, இவ கூப்பிடிச்சா வந்து செய்தேன்னு சொல்லி. அதில் வந்து நீங்கள் கவனிக்கணும். இன்சூரன்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியான ஒரு ஆக்களை வச்சு செய்து நீங்கள் செய்யலாம்னு தான் சொல்ல முடியும். சரி, நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு தகவல்களையும் வழங்கியமைக்கு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்தித்து கொள்ளலாம். நீங்கள் சாந்தா பஞ்சலிங்கம் அவருடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் அலையுங்கள் 416-205-5470, அல்லாவிட்டால் www.santha.ca. மீண்டும் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன், 416-205-5470. எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் சம்பந்தமான பல விடயங்களையும் அவர் உங்களுக்கு கூறுவார். ஏற்கனவே நாங்கள் வேறு நேர்களிடமிருந்து கேள்விப்பட்டிருக்கணும், அவர் எடுத்தவுடன் உங்களுக்கு வரமாட்டார், என்ன இஷ்யூ என்று கேட்டு நீங்களே அதை எவ்வாறு நிவர்த்தி செய்யக்கூடும் என்று பல விதமான அட்வைஸையும் தரக்கூடிய ஒருவர். ஆகவே நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம்.